Hello everyone. நம்ம இன்னைக்கு டிசைன் ஆப்டிடியூட்ல ஒன் ஆஃப் த டாபிக் பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் வீக் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லயே நம்மளோட எல்லா டிசைன் எக்ஸாம்ஸ்லயும் ஸ்கெட்சிங் ஒரு பார்ட்டும் ஆப்டிடியூட் ஒரு பார்ட்டும் வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுல ஆப்டிடியூட்ல டிசைன் ஆப்டிடியூட் மேஜரான டிசைன் எக்ஸாம்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. டிசைன் ஆப்டிடியூடுங்கிறது என்னன்னா எல்லாமே கம்ப்ளீட்டா டிசைனை வச்சு யோசிக்கிற மாதிரியும் இமேஜை வச்சு இமேஜின் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரியும் இருக்கிறது எல்லா டாபிக்ஸுமே டிசைன் ஆப்டிடியூட்குள்ள வரும். ஓகேவா? அப்போ அதுல ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சிம்பிளஸ்ட் டாபிக் மிரர் இமேஜ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மிரர்னா என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? கண்ணாடி, நம்ம முகம் பாக்குற கண்ணாடி. அப்போ முகம் பாக்குற கண்ணாடிய வச்சு சம் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி யோசிக்கிற மாதிரி. கண்ணாடியில நமக்கு என்ன தெரியும் ரெகுலரா? நம்ம ரைட் சைட்ல உள்ளது லெஃப்ட் சைட்லயும், லெஃப்ட் சைட்ல உள்ளது ரைட் சைட்லயும் தெரியுமா? நம்ம எதை பார்த்தாலுமே ஒரு பொருளை கண்ணாடியில பார்த்தாலும் சரி, இல்ல நம்மளே கண்ணாடியில பார்த்தாலும் சரி, எல்லாமே நமக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் ரிவர்ஸ் ஆகி தெரியும் இல்லையா? அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் இந்த மிரர் இமேஜ். அந்த மாதிரி யோசிச்சுதான் இதோட ஆன்சர்ஸ் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. மிரர் இமேஜ் இஸ் ரிசல்ட் ஆஃப் தி ப்ராசஸ் கால்டு லேட்ரல் இன்வர்ஷன். லேட்ரல் இன்வர்ஷன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் ஸ்வாப் ஆகும். அதுவே டாப் அண்ட் பாட்டம் அப்படியே இருக்கும். Right and left sides of the object are swapped and the top and bottom remains the same. நம்ம மிரர்ல பாக்குறதும் அப்படிதானே இருக்கும். மேல கீழே எதுவுமே மாறி இருக்காது. ஆனா ரைட்டும் லெஃப்டும் அப்படியே இன்வெர்ட் ஆகி இருக்கும். ஓகேவா? சோ ஒரு இமேஜ நம்ம கரெக்டா அதை ஃபிளிப் பண்ணி அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்றதுக்கான எபிலிட்டி இருக்காங்கிறத செக் பண்றதுதான் மிரர் இமேஜ் கொஸ்டின்ஸ். ஓகேவா? இதுல மொத்தம் 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கலாம். Picture oriented questions, number oriented questions and alphabet oriented questions. Alphabet orientedனா நம்ம ஏதோ சென்டென்ஸையோ இல்ல லெட்டர்ஸையோ ஒரு வேர்டையோ நமக்கு கொடுத்து அதோட மிரர் இமேஜ் எப்படி இருக்கும்னு கேட்கலாம். இல்ல நம்பர்ஸை கொடுத்து அதோட மிரர் இமேஜ் எப்படி இருக்கும்னு கேட்கலாம். இல்லைன்னா ஏதோ ஒரு இமேஜையோ பிக்சரையோ கொடுத்து அதோட மிரர் இமேஜ் எப்படி இருக்குங்கிற மாதிரி கேட்கலாம். இதுல மோஸ்ட்லி மிரர் இமேஜ்னா நமக்கு ஹரிசான்டலா தான் ஃபிளிப் ஆகும். தட் மீன்ஸ் ரைட் அண்ட் லெஃப்ட் தான் நமக்கு இன்டர்சேஞ்ச் ஆகுமே தவிர அதோட டாப் அண்ட் பாட்டம் என்ன ஆனாலும் இன்டர்சேஞ்ச் ஆகாது. மிரர் இமேஜ்னு கேட்டாங்கன்னா அதோட ரைட் அண்ட் லெஃப்ட் இன்டர்சேஞ்ச் ஆகுற மாதிரியும் டாப் அண்ட் பாட்டம்ல எந்த சேஞ்சஸும் இல்லாத மாதிரியும் இருக்கணும். ஓகே, அப்போ 3 சொல்றோம் இல்லையா? அது மிரர் இமேஜா இருக்கும்போது பிக்சரா டாப் அண்ட் பாட்டம் மாறாம அதை பார்த்து நம்ம எழுதிடலாம். அப்ப நம்பர் அண்ட் ஆல்பபெட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஒரு சார்ட்டை பார்த்துட்டு நீங்க இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த சார்ட் பாருங்க. டிஜிட்ஸ், ஆல்பபெட்ஸ், ஏபிசிடி இருக்கு இல்லையா? அதோட மிரர் இமேஜஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறதா இங்க இருக்கு. இங்க பாருங்க, 1, 2 மிரர்ல பார்த்தா இந்த ஆல்பபெட்ஸ் நம்பர்ஸோட மிரர் இமேஜஸ் இப்படிதான் இருக்கும். 5 எப்படி தெரியுது? 6, 9, 7 இதுல மிஸ் ஆயிருக்கு. 7 எப்படி இருக்கும்? இப்ப 7ஓட மிரர் இமேஜ் எப்படி இருக்குமா? ஓகே, ஸோ மிரர் இமேஜ்னா ரைட் அண்ட் லெஃப்ட் ஆப்போசிட்டாவும் டாப் அண்ட் பாட்டம் அப்படியேவும் இருக்கும். ஓகே, அதே மாதிரி எல்லா ஆல்பபெட்ஸும் அதோட மிரர் இமேஜஸ் எப்படி இருக்குங்கிற சார்ட் தான் இது. இது நம்ம நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, சில லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் மிரர் இமேஜ்ல பார்க்கும்போதும் எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லாம இருக்கும். அதெல்லாம் தான் இந்த சார்ட்ல ரெட் கலர்ல நோட்டிஃபை பண்ணிருக்காங்க பாருங்க. நம்பர்ஸ்ல 0 and 8, கேபிட்டல் லெட்டர்ஸ்ல A, H, I, M, O, T, U, V, W, X and Y. இது எல்லாமே மிரர் இமேஜஸ் பார்க்கும்போதும் அதோடது எந்த டிஃபரன்ஸும் இல்லாம இருக்கும். மற்ற எல்லாத்துலயுமே சேஞ்சஸ் இருக்கும். ரைட் அண்ட் லெஃப்ட் டிஃபர் ஆகி இருக்கும். அதுவே ஸ்மால் லெட்டர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த சேஞ்சஸும் இல்லாம இருக்கிறது I, L, O, V,
W அண்ட் X. மற்ற எல்லா லெட்டர்ஸ்லையுமே ஒரிஜினல் ஆல்பபெட்டுக்கும் மிரர் இமேஜோட அந்த ஆல்பபெட்டோட மிரர் இமேஜுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். ஓகே, இது எல்லாத்துலேயும் உள்ளது. இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் இன்னொன்று ஸ்மால் லெட்டர்ஸ்ன்னு வரும்போது நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பி பாருங்க, பியோட மிரர் இமேஜ் ஸ்மால் லெட்டர் டி மாதிரி இருக்கா, அண்ட் ஸ்மால் லெட்டர் டியோட மிரர் இமேஜ் ஸ்மால் லெட்டர் பி மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே கன்ஃபியூசிங் பார்ட்டாக கொடுக்கணுங்கிறப்போ இந்த ரெண்டு பியோடத டியோட மாதிரி இருக்கும், டியோடது பியோடது மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி தப்பான ஆப்ஷனை சூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ பியோடது அப்படி பியாக இருந்தாலும் தப்பு, டிக்கு டியும் வந்துடக்கூடாது. ஸோ கரெக்டாக பியோடது டி, இதை வச்சு கூட நீங்கள் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணும்போது இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று என்ன எப்படி இருக்கும்னா, பி கியூ மாதிரியும் கியூ வந்து பி மாதிரியும் இருக்கும். மற்றபடி எதுவுமே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காது உங்களுக்கு. ஆல்சோ எம் எல்லாம் அந்த சின்ன இந்த சின்ன கர்வ் இதுலேயே இதை வச்சு அது ரிவர்ஸ் ஆகுங்கிறப்போ கண்டிப்பாக அதோட டிஃப்ரென்சஸ் தெரிஞ்சுதான் ஆகும். ஸோ இதுதான் அந்த சார்ட்டு. இதை நோட் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. அரல்ஸ் எதெல்லாம் அப்படியே இருக்கும், சிமெட்ரியாக இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலுமே போதும். ஸோ அதை தான் இங்கே நோட் பண்ணியிருக்கோம். அதானா நோட் பண்ணிக்கோங்க. கேபிட்டல் லெட்டர்ஸில் எது மிரர் இமேஜில் சேஞ்சஸ் இல்லாமல் இருக்குங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ரிமைனிங் நம்மளுக்கே தெரியும். ஸோ சிமெட்ரிக் லெட்டர்ஸ் இன் கேபிட்டல் லெட்டர்ஸில் சிமெட்ரிக்காக இருக்கிறது. சிமெட்ரிக் மீன்ஸ் ரெண்டுமே அப்படியே இருக்கிறது, ஒரே மாதிரி இருக்கிறது. AHIMOTUVWX அண்ட் Y. அதே மாதிரி ஸ்மால் லெட்டர்ஸில் சிமெட்ரிக்காக இருக்கிறது ILOVW அண்ட் X. மற்ற எல்லாத்துலேயும் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். நீங்கள் நோட் பண்ணும்போது பார்த்துக்க வேண்டியது பியும் டியும் அப்படி பியோடது டி மாதிரியும் டியோடது பி மாதிரியும் P அண்ட் Q. ஓகே, நம்பர்ஸில் 0 1 மோஸ்ட்லி வராது. ஏன்னா 1 நம்ம நார்மலாக எழுதுறதுல தான் 1 அப்படியே இருக்கும். மற்றபடி நீங்கள் பிரிண்டட் இதில் வர்றதுல எல்லாத்துலேயுமே 1 இந்த கர்வ் மேலே இந்த ஸ்லாண்டிங் இருக்குங்கிறதுனால 1 மோஸ்ட் ஆஃப் த டைம் வராது. அதை நோட் பண்ணிக்க வேணாம். 0 அண்ட் 8 மட்டும் தான் சிமிலராக இருக்கும். ஓகே, ஸோ இது ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸில் உள்ளது. மிரர் இமேஜை பார்க்கும்போது வேற என்ன பார்க்க வேண்டியது இருக்கும். இமேஜஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, இட் ஓன்ட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த கேரக்டர்ஸ் ஆஃப் த ரியல் இமேஜ் பட் ஆல்சோ ஆன் த பொசிஷன் ஆஃப் த மிரர். மிரரை எங்க வச்சிருக்கோங்கிறத பொறுத்தும் உங்களுக்கு இது டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அதை சொல்றாங்க? The mirror can be placed either horizontally or vertically. மிரரை கண்டிப்பா அதோட ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ வேர்ட்டிக்கலாக தான் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதை டாப் அண்ட் பாட்டம்லேயும் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது எப்படி வச்சாலும் மிரர் அதோட இமேஜ் மாறும் இல்லையா? ஸோ ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ மிரர் இருக்குன்னா நம்ம மிரர் இமேஜோட ரைட்டும் லெஃப்ட்டும் டிஃபர் ஆகிருக்கும், இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும். அதுவே மிரரை பாட்டமாக அப்படி கீழே ஒரு பொருளை வச்சு அது கீழே படுக்க வைக்கிற மாதிரி வச்சாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஆல்ஃபபெட் ஏன்னு எடுத்துக்கலாமே, ஏக்கு மிரரை இப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, ஏக்கு லெஃப்ட்ல மிரர் இருக்குன்னா நம்மளோட மிரர் இமேஜ்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. அதுவே ஏக்கு ஹரிசான்டலா அதுக்கு கீழே வச்சிருந்தாங்கன்னா இதோட மிரர் இமேஜ்ல கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கும். இப்படி இன்வெர்ட் ஆகி இருக்குமா? ஸோ மிரர் இமேஜ் கொஸ்டின் கேட்கும்போது அந்த மிரரோட பொசிஷனையும் சேர்த்து பார்த்துட்டு தான் நீங்கள் ஆன்சருக்கு சூஸ் பண்ண போகணும். ஓகே ஓகே இமேஜை வச்சு எக்ஸாம்பிள்ஸ் இதை பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன இருக்குது? ஃபைண்ட் த மிரர் இமேஜ் ஆஃப் த கொஸ்டின் ஃபிகர் ஃப்ரம் த ஆல்டர்னேட்டிவ்ஸ் இன் த ஆன்சர் ஃபிகர். ஆன்சர் ஃபிகரில் இருக்கிற ஆல்டர்னேட்டிவ்ஸ்லேருந்து மிரர் இமேஜ் எதுன்னு கண்டுபிடிங்க. இஃப் த மிரர் இஸ் பிளேஸ்டு வெர்டிகலி ஆன் த லெஃப்ட் சைடு. எப்போவுமே கொஸ்டினை பார்க்கும்போது ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்க. மிரர் இமேஜ்னு மேலே பார்த்தோன்னே ஆன்சருக்கு போயிட வேண்டாம். ஒருவேளை மிரரோட பொசிஷனை மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க? வெர்டிகலி ஆன் த லெஃப்ட் சைடு. வெர்டிகல்னா செங்குத்தாக வைக்கிறது,
நீல வாக்குல. லெஃப்ட் வெர்டிக்கலி ஆன் த லெஃப்ட் சைடுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ லெஃப்ட் சைடுனா இங்கே இமேஜோட லெஃப்ட் சைடில் வேர்ட்டிக்கலாக மிரரை எப்படி வச்சுருக்காங்க. ஓகே, அப்போ இதோட இந்த சைடு வச்சுருக்காங்க. ஒரு மிரர் இமேஜ் இங்கே எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 ஆரோஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து 2 சைடுமே இருக்கிறனால மிரர் இமேஜில் இதை வச்சு பெரிய எந்த டிஃப்ரென்ஸுமே நமக்கு தெரிய போகிறதில்ல. ரிமைனிங் இருக்கிற மற்ற பார்ட்ஸை வச்சு தான் இருக்குது. ஸோ இந்த மேலே இருக்கிற இந்த ஹரிசான்டல் ஆரோ ரைட் சைடை பார்த்து இருக்கா, அப்போ அது லெஃப்ட் சைடை பார்த்து இருக்கணும் மிரர் இமேஜில். அதுமாதிரி இந்த பின் மாதிரி இருக்கிறது லெஃப்ட் சைடை பார்த்து இருக்கிறது ரைட் சைடாகவும் இருக்கணும். கீழே இந்த ஹரிசான்டல் லைன் இங்கே லெஃப்டில் இருக்குது, அப்போ இங்கே ரைட்டில் வந்துடும். இந்த டபுள் லைன் லெஃப்ட்டுக்கு போயிடும். ஒய்யோட மிரர் இமேஜ் எழுதணும், ஒய் அப்படியே எழுதிடக்கூடாது. ஸோ மிரர் இமேஜ் எப்படி இருக்கும், ஒய்யோட மிரர் இமேஜ் இது இங்கே இருக்கா, இப்படி இருக்கும். ஓகே, ஒருவேளை இந்த மிரரை லெஃப்ட் சைடு வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க, அதுவே ரைட் சைடை வச்சுருந்தா எப்படி இருக்கும், இங்கே வச்சுருந்தாங்கன்னா அதில் எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்குமா, அதையும் செக் பண்ணிடலாம். ஸோ இங்கே உள்ளது இப்படியே தான் இருக்க போது, இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இந்த ஆரோவோட இந்த சைடு இப்படி தான் இருக்க போகுது. ஓகே, இப்போ இந்த லெஃப்ட் சைடில் மிரர் வச்சுருந்தாலும் ரைட் சைடில் மிரர் வச்சுருந்தாலும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? இல்லை இல்லையா? நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா சேஞ்சஸே இல்லை. ஸோ எப்போவுமே அது வெர்டிக்கலாக லெஃப்ட் ஆர் ரைட்டில் இருக்கான்னு சொல்லிட்டாங்கன்னா அது லெஃப்ட்டோ ரைட்டோ அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. டாப் அதே மாதிரி டாப்பில் இருந்தாலும் சரி பாட்டமில் இருந்தாலும் சரி அதுக்கு வரப்போகிற ஆன்சர் ஒரே மாதிரி தான் இருக்கும். டாப்பும் பாட்டமும் எங்கே வச்சுருந்தாலும் அது டிஃபர் ஆகாது. அதே மாதிரி இங்கேயும் ரைட்டில் வச்சுருந்தாலும் சரி லெஃப்டில் வச்சுருந்தாலும் சரி மிரர் இமேஜோட ஆன்சர் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே, இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எந்த கன்ஃபியூஷனும் வேணாம். ஒரு வேளை அதை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாற்றியும் கொடுப்பாங்க, அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ரெண்டுக்குமே ஆன்சர் ஒன்று போல தான் இருக்குது. பொசிஷன் சொல்லியிருந்தாங்கன்னா என்ன பொசிஷன் கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து நீங்கள் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கிறது எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி இது மேலே உள்ளது கீழே போயிருக்கு. ஸோ இது கண்டிப்பாக கிடையாது. ஆப்ஷன் பியில் பாருங்கள், இந்த ஆரோ அப்படியே கொடுத்துருக்காங்க, எந்த சேஞ்சஸும் இல்லாமல். அந்த ஆரோஸ் அண்டு பின்ஸ் வந்து மாறவே இல்லை. ஸோ அதுவும் இல்லை. ஏ அண்டு சியில் ஆரோஸ் இது எல்லாமே சரியாக இருக்குது. ஒன்று டிஃபர் ஆகிருக்கு பாருங்கள். அந்த ஒய்யோட இமேஜ் வந்து மிரர் இமேஜாக இருக்கணும். ஆனால் ஆப்ஷன் ஏல அதே இமேஜ் அப்படியே கொடுத்துட்டாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான மிரர் இமேஜ் ஆன்சர். ஓகே, ஸோ கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. சூஸ் த கரெக்ட் மிரர் இமேஜ் ஆஃப் த கிவன் ஃபிகர் இஃப் த மிரர் இஸ் பிளேஸ்டு ஹரிசான்டலி அட் தி பாட்டம் ஆஃப் த ஃபிகர். ஸோ கொஸ்டின்லையும் அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டாங்க, டயக்ராம்லையும் பாருங்க. இந்த கீழே இந்த டயக்ராமுக்கு கீழே ஒரு ஹரிசான்டல் லைன் போட்டு லைன் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதோட ஸ்ட்ரைப்ஸ் இருக்கா, இப்படி கொடுத்துருந்தா மிரர் எங்கே இருக்குன்னு பொசிஷன் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ எப்போவுமே கொஷினில் தான் சொல்லியிருக்கணும், இங்கே சொல்லியிருக்க வேணான்னு இல்லை. ரெண்டுலேயுமே இந்த கொஷினில் ரெண்டுலேயுமே சொல்லியிருக்காங்க. மேலே சென்டென்ஸ்லையும் பாட்டம் ஆஃப் த ஃபிகர்னு சொல்லியாச்சு, இந்த டயக்ராம்லேயுமே அதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. சம்டைம்ஸ் வெறும் கொஷினில் மட்டும் சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் மாதிரி. ஆர்எல் சம்டைம் இந்த டயக்ராமில் கொஷினில் எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் கீழே இருக்கிற டயக்ராமில் மட்டும் இந்த ரெப்ரசன்டேஷனோட இந்த இது கீழே இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா, அதுவே இங்கே இருக்குது, ரைட்டில் இருக்குன்னா இப்படி இருக்கும், ஆர் லெஃப்டில் இருக்குன்னா இப்படி போட்டிருப்பாங்க, அதுவே டாப்பில் இருக்குனாலும் இப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ரெப்ரசன்டேஷன் வந்து எந்த இடத்துல இருக்கிறதா சொல்லியிருக்காங்களோ அதை பொறுத்தும் நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சிடணும். ஸோ இங்கே சென்டென்ஸ்லேயும் சொல்லிட்டாங்க, நம்ம கொஷின் இமேஜ்லேயும் சொல்லியாச்சு. ஓகே, அப்போ இதோட மிரர் இமேஜ் எப்படி இருக்க போகுது? இந்த கர்வ் மேல் நோக்கி இருக்கிறது நமக்கு இந்த கீழ் நோக்கி வந்துட்டு
கீழ் நோக்கி கர்வ் ஆகி இந்த 4 லைன்ஸ் கீழே இருக்கிற இந்த 4 லைன்ஸ் மேலே போயிடுமா? ஏன்னா மிரர் வந்து பாட்டமில் இருக்கிறதுனால. ஓகே, இந்த ஆரோ மார்க் எப்படி இருக்கும்? இதில் அதே லெஃப்ட் சைடில் அந்த மேலே பார்த்து இருக்கிறது அப்படியே கீழே பார்த்து மாறிடும். ஸோ இப்படி தான் மிரர் இருக்கிறத பொறுத்து நம்ம பொசிஷனை பார்த்துக்கணும். ஸோ இதுபடி பார்த்தா நமக்கு இப்படி வரைஞ்சி பார்த்தும் உங்களால் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் வரைஞ்சி பார்க்கணுன்னா பாருங்கள். பட் டே பை டே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வரையாமல் இமேஜின் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டே நமக்கு என்ன தெரியும், ஒரு இமேஜில் பாட்டமில் இருக்குன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் மாற போகிறது இல்லை, அதோட டாப் அண்ட் பாட்டம் மட்டும்தான் மாறப்போகுது. அப்போ அதை வச்சு பார்க்கும்போதே நம்மளால இந்த ஏ கண்டிப்பாக சியும் இருக்காதுங்கிறது தெரிஞ்சிருதா? ஆப்ஷன் ஏ அண்ட் சி இருக்க வாய்ப்பே இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிருது. அப்போ ரிமைனிங் இருக்கிற பி அண்ட் டி மட்டும்தான் பார்க்கணும். அதுலேயுமே நம்ம சொன்ன மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு மாற போகிறது இல்லை, டாப் அண்ட் பாட்டம் மட்டும்தான் மாறும். ஸோ இங்கே ரைட்டு மாறின மாதிரி இருக்கா, லெஃப்ட் அண்ட் ரைட் மாறின மாதிரி இருக்குது. ஆரோ மார்க் லெஃப்ட்டில் இருக்க வேண்டியது ரைட்டில் இருக்குது. ஸோ அதுவும் இல்லை, ஆப்ஷன் பி டி தான் ஆன்சர். ஸோ பொசிஷன் ஆஃப் மிரரை வச்சும் உங்களோட ஆன்சர் டிஃபர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போது தேர்டில் நம்மளோட வெறும் வேறு ஏதோ இமேஜஸ் வச்சு மட்டும்தான் வரும்னு இல்லை, கிளாக்கை வச்சு கூட மிரர் இமேஜஸ் கேட்கலாம். அப்போது கிளாக்கை வச்சு எப்படி பார்க்கணும்? ஸோ இங்கே பாருங்கள், ஃபிகர் எக்ஸ் ஷோஸ் வென் வியூடு த்ரூ அ மிரர் the clock shows 2:45. அப்போது ஃபிகர் எக்ஸ் வந்து ஒரு கிளாக்கு மிரரில் 2:45 டைம் காட்டுது அப்படின்னா அதோட ஆக்சுவல் கிளாக் வந்து ஃபிகர் ஒயில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஆக்சுவல் கிளாக்கு கொடுத்து அதோட மிரர் இமேஜ் கேட்டாலும் சரி, இல்லை மிரரில் கிளாக் இந்த டைம் காட்டுதுன்னா ஒரிஜினல் டைம் என்னன்னு கேட்டாலும் சரி, ரெண்டுமே சிமிலர் தான். ஸோ கொடுத்துருக்கிற கொஷினில் என்ன டைம் இருக்கோ அதுக்கு மிரர் இமேஜ் கண்டுபிடிச்சாலே உங்களுக்கான ஆன்சர் கிடச்சிரும். அது ஆக்சுவல் டைம் கொடுத்துருந்தாலும் சரி, மிரரில் தெரிகிற டைமை கொடுத்துருந்தாலும் சரி, கொடுத்துருக்கிற டைமுக்கு மிரர் இமேஜ் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, அப்போது இந்த கிளாக் பார்த்தீங்கன்னா 2:45 காட்டுது. அது அப்படியே மிரர் இமேஜாக பண்ணும்போது இங்கே 9க்கு இந்த அவர் ஹேண்டு லெஃப்டில் உள்ளது ரைட்டில் வந்து 9க்கு மேலே போய் அது 9:15 காட்டுது. ஸோ இதை கிளாக்கு கொடுத்தாங்கன்னா அவர் அண்ட் மினிட் ஹேண்டை லெஃப்ட் அண்ட் ரைட் மாற்றி பார்த்துட்டு அதை நீங்கள் வரைஞ்சி பார்த்தும் கண்டுபிடிக்கலாம். ஆர்எல்ஸ் இமேஜின் பண்ணி எந்த சைட் போகுங்கிறதையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இல்லை அந்த ரெண்டுமே நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது, டைம் நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி தப்பாக போட்டுருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெட்டர் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கீழே கொடுத்துருக்கா, இது வந்து மொத்தமாக எல்லா ட்ரிக்ஸும் இந்த ரெண்டு நம்ம ஆல்ரெடி இப்போ எக்ஸாம்பிள்ஸ்லேயே பார்த்துட்டோம். மிரர் வந்து வேர்ட்டிக்கலாக ரைட் ஆர் லெஃப்டில் இருந்ததுன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும், டாப் அண்ட் பாட்டம் மாறாது. அதுவே டாப் ஆர் பாட்டமில் இருந்ததுன்னா டாப் அண்ட் பாட்டம் இன்டர்சேஞ்ச் ஆகும், ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ நினைக்க தேவையில்லை, இதை வேணால் நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை டைம் கிளாக் வரைஞ்சி நான் போடும்போது ஏதாவது கன்ஃபியூஷனில் டைமை தப்பாக போட்டுருவேணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா சேம் கரெக்டான ஆன்சர் தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ரூல் 1 என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் த டைம் இஸ் பிட்வீன் 1:1 to 10:59 then subtract the asked time from 11:60. இப்போ மேலே பார்த்த எக்ஸாம்பிளை வச்சே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ மேலே என்ன பார்த்தோம், 2:45க்கு நம்ம மிரர் இமேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்ததா, அது எந்த டைம் லிமிட்குள்ளே வருது, இதுக்குள்ளே வருது. அப்போ இதை 11:60ஆல் மைனஸ் பண்ணணுமா, 11:60லேருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ 2:45 அப்படின்னா 60லேருந்து 45 போச்சுன்னா 15 அண்ட் 11ல் 2 போச்சுன்னா 9. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்துருச்சா. ஸோ இந்த மாதிரி எந்த வேல்யூ எந்த டைமை கொடுத்தாலும் உங்களால் இந்த மெத்தடை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டைம் வரைஞ்சி அதுக்கு மிரர் இமேஜ் கண்டுபிடிக்கிறது, இல்லை இமேஜின் பண்ணும்போது ஏதாவது ஒன்று ரெண்டு நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா எப்போவுமே ஆன்சர் தப்பாகவே வராது, கரெக்டாக தான் வரும். ஓகே, 1:1 to 10:59க்கு 11:60யும், அதுவே 11:1 to 12:50க்கு 23:60யும் 23:60 அப்படிங்கிறதுலேருந்து மைனஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருவேளை டைம் ஆஃப் 11:30
11 to 12:59 வருமா? அப்போ 11:30க்கு மிரர் இமேஜ் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா அதை 23:60 நீங்கள் மைனஸ் பண்ணணும். அப்போது 60ல் 30 போனால் 30 அண்ட் 23ல் 11 போச்சுன்னா 12. அப்போ 11:30யோட மிரர் இமேஜ் 12:30 தான். நீங்கள் வரைஞ்சி செக் பண்ணிங்கனாலும் அது கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே வேணால் பாருங்கள். லெவன் 16 இங்கே இருக்குமா, கொஞ்சம் 12லேருந்து கொஞ்சமாக நகன்று இருக்கும். 11:30 இப்படி இருக்கும். இப்போ இதோட மிரர் இமேஜ்னா 12லேருந்து கொஞ்சம் தள்ளி 1க்கும் போயிடாது, இப்படி இருக்கும். ஸோ கரெக்டாக இருக்கா? ஸோ கால்குலேட், இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிங்கன்னா மிரர் இமேஜ் சரியான ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ இன்னொன்று இதில் நோட் பண்ணிங்கன்னா இங்கே 1:1லேருந்து 10:59 சொல்லியிருக்காங்க. அடுத்து 11 பற்றி எதுவும் சொல்ல, டேரெக்டாக 11:1 போயாச்சு. இங்கேயுமே 1:1 ஸ்டார்ட் ஆயிருக்கு. இங்கே 12:59 வரைக்கும் உள்ள கால்குலேஷன் தான் சொல்லியிருக்காங்க, 1 o'clock சொல்லலை. அப்போ எந்த 2 டைமை பற்றி அவங்க சொல்லவே இல்லை இந்த ட்ரிக்கில். 11 o'clock-ஐயும் சொல்லலை, 1 o'clock-ஐயும் சொல்லலை. ஏன் அப்படின்னா நீங்கள் யோசிச்சிங்கனாலே தெரியும், 11ஓட மிரர் இமேஜ் 1ஆக தான் இருக்கும், 1ஓட மிரர் இமேஜ் 11ஆக தான் இருக்கும். அதனால அதை தவிர மற்ற எல்லாத்துக்கும் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 11க்கு மிரர் இமேஜ் 1, 1க்கு மிரர் இமேஜ் 11. இந்த 2 கேட்டால் நீங்களே டேரெக்டாக ஆன்சரை சொல்லிடலாம். மற்ற டைமை கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னா மட்டும் இந்த வேல்யூவை வச்சு நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ பேசிக்கான எல்லாத்தையும் பார்த்துட்டோம். சம் எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு இன்னும் கிளியர் ஆகிடும். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். சூஸ் த ஆல்டர்னேட்டிவ் விச் க்ளோஸ்லி ரிசம்பிள்ஸ் த மிரர் இமேஜ் ஆஃப் த கிவன் காம்பினேஷன். கொடுத்துருக்கிற இது எல்லாமே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட மிரர் இமேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னதுபடி ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படியே இன்வெர்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அப்போ அதுபடி பார்த்தோன்னா 2, 4, 7, 5, 9, 6ன்னு இருக்குன்னா அதோட மிரர் இமேஜ் ஸ்டார்ட் ஆகும்போது கண்டிப்பாக 2ஓட மிரர் இமேஜ் வச்சு ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா ஃபஸ்ட்டு இங்கே 6, லாஸ்ட்டு 6 இருக்குன்னா மிரர் இமேஜாக வரும்போது ஃபஸ்ட்டு நமக்கு 6ஓட மிரர் இமேஜ் தான் இருக்கும் இல்லையா? அப்படி பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டே ஆப்ஷன் 3-ஐ ரிஜெக்ட் பண்ணிடலாமா? ரிமைனிங் ஒவ்வொரு இதாக பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், ஆர்டர் ரிவர்ஸ் ஆயிருக்கு, ஆனால் எந்த நம்பருமே அதோட மிரர் இமேஜாக லெஃப்ட் அண்ட் ரைட் ரிவர்ஸ் ஆன மாதிரி இல்லை, பார்த்தீங்களா? ஸோ ஆப்ஷன் 1மே வராது. ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன் 2 and 4. அதில் நீங்கள் லெஃப்ட்லேருந்து நம்பர்ஸ் ரிவர்ஸ் ஆகி பார்த்துட்டே வந்தீங்கன்னா 2, 4, 7, 5 வரைக்கும் எல்லாமே சரியாக தான் இருக்குது. லாஸ்ட் இருக்கிற 9 and 6ஓட மிரர் இமேஜ்னால் எப்படி இருந்திருக்கும்? 6ஓட மிரர் இமேஜ் இப்படி இருந்திருக்கணும். அதே மாதிரி 9ஓட மிரர் இமேஜ் இப்படி இருந்திருக்குமா? ஆனால் நமக்கு ஆன்சர் அதில் எது அதே மாதிரி இருக்குது? ஆப்ஷன் 2 பார்த்தீங்கன்னா 9 and 6ஓட மிரர் இமேஜ் மாற்றிருக்கு, ரெண்டுமே அதோட பொசிஷனை மாற்றிருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இப்போ டக்குன்னு பார்த்தா ஃபஸ்ட்டே 2ங்கிற ஆப்ஷனை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 தான் கரெக்டுங்கிற மாதிரி சூஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது. இந்த சின்ன டிஃப்ரென்ஸை வச்சு கூட அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் 2 கிடையாது, ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிளில் என்ன கொடுத்துருக்காங்க? இதுவும் மிரர் இமேஜ் தான், பொசிஷன் எதுவும் கொடுக்கல. ஜஸ்ட் ஆனால் இதில் என்ன இருக்குது, காம்பினேஷன் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் எல்லாமே கலந்து ஒரு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. இதோட மிரர் இமேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டே நம்ம செக் பண்ணுற மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் ரிவர்ஸில் அந்த ஆர்டர் கரெக்டாக பிலேருந்து இல்லாமல் ஐஹெச் இதோட மிரர் இமேஜஸ் இருக்கணும். அது எல்லா ஆப்ஷன்லேயுமே சரியாக தான் இருக்குது. ஆல்சோ நம்ம இன்னொன்று கவனிக்க வேண்டியது, எதெல்லாம் மிரர் இமேஜில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காதோ அது இருக்குன்னா அதை வச்சு உங்களோட ஆன்சரை நீங்கள் டிசைட் பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி இங்கே AHI, ஸோ இந்த 3 வச்சு நம்மளோட மிரர் இமேஜ் ஆன்சரை கரெக்டாக டிசைட் பண்ண முடியாது. அப்போ ரிமைனிங் இருக்கிற ஆல்ஃபபெட்ஸை வச்சு தான் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இங்கே 2 and 4 ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டா இந்த 3ஆவதாக இருக்கிற இந்த 6ஓட மிரர் இமேஜாக இல்லாமல் 6A கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஆன்சர் இல்லை. 4th இமேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6ஓட மிரர் இமேஜ் 9 ஆகாது, அது 6A ரைட் அண்ட் லெஃப்ட் இன்வெர்ட் ஆகி இருக்கிற மாதிரி இருக்குங்கிறனால அது இங்கே 9ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஆன்சர் இல்லை. ஸோ ரிமைனிங் இருக்கிற 1 and 3-ஐ பார்த்தோம் அப்படின்னா
BR4A எல்லாம் சரியா இருக்கு. இங்க பார்த்தாலும் IHI1 எல்லாம் சரியா இருக்கு. எது டிஃபர் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா Qவோட மிரர் இமேஜ் இந்த ஸ்ட்ரைப், இந்த ஸ்லாண்டிங் வந்து நமக்கு ரைட் சைடில் இருக்கணும். ஆக்சுவலாக ரைட் சைடில் இருக்குது, அதோட மிரர் இமேஜ் லெஃப்ட் சைடில் இருக்கணுமா? ஆனால் ஆப்ஷன் 3ல பாருங்கள், அது ரைட் சைடில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3யும் இல்லை, ஆப்ஷன் 1 தான் இதோட ஆன்சர். ஓகே, தேர்ட் எக்ஸாம்பிள் என்ன இருக்குது? சூஸ் த ஆல்டர்னேட்டிவ் விச் க்ளோஸ். ஜியாகிரஃபிங்கிற வேர்டை நமக்கு மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க. ஜியாகிரஃபி அது அப்படியே மிரர் இமேஜ்னா ரிவர்ஸில் வர்றது எல்லாமே சரியாக தான், ஆர்டர் சரியாக இருக்குது. அண்ட் செகண்ட் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா ஆர்டர் மட்டும்தான் ரிவர்ஸ் ஆகிருக்கே தவிர எல்லா ஆல்ஃபபெட்ஸும் பாருங்கள் அதோட ஒரிஜினல் ஆல்ஃபபெட் எப்படி இருக்குமோ அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வராது. ஆப்ஷன் 3 போனோன்னா ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம். ஒய் வந்து டாப் அண்ட் பாட்டம் ரிவர்ஸ் ஆகியிருக்கு. ஒய் நமக்கு மிரர் இமேஜ் வந்து சிமிலராக இருக்கும் இல்லையா? HYAOலாம் சிமிலராக தான் இருக்கணும், அப்படியே தான் இருக்கணும். ஆனால் ஆப்ஷன் 3ல ஒய் வந்து டாப் அண்ட் பாட்டம் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதுவும் வராது. ஸோ இது மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ரிமைனிங் இருக்கிற 1 and 4ல் எது சரியா இல்லைன்னு பார்த்தீங்கன்னா 4ல் பார்த்தீங்கன்னா ஏவுமே நமக்கு சிமெட்ரிக் லெட்டர்னு சொன்னோமா மிரர் இமேஜில். அப்போ ஆனால் இங்கே பாருங்கள் டாப் அண்ட் பாட்டம் இன்வெர்ட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் ஆன்சர் இல்லை, ஆப்ஷன் 1 தான் இதோட ஆன்சர். ஸோ மிரர் இமேஜஸ் ஆல்ஃபபெட் அண்ட் நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ரொம்ப மைன்யூட் டிஃப்ரென்ஸை வச்சு தான் உங்களோட ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு ஆப்ஷனை பார்த்த உடனே இதுதான் கரெக்டுன்னு தோணிடுச்சுன்னு டக்குன்னு அதை மட்டும் டிக் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன்ஸையும் செக் பண்ணி அதுவும் சரியாக இருக்கா, கரெக்டாக தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோமா, அதில் ஏதாவது மைன்யூட் டிஃப்ரென்ஸ் வச்சு ஒருவேளை வேறு ஏதாவது ஆன்சராக இருந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்களோட ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இதில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த கரெக்ட் மிரர் இமேஜ் ஆஃப் த கிவன் இமேஜ் ஆன் தி லெஃப்ட் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் பிலோ. லெஃப்ட் சைடில் இருக்கிற இமேஜோட மிரர் இமேஜ் இந்த ஆப்ஷனில் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இமேஜ்னால் என்ன சொன்னோம்? ரைட் அண்ட் லெஃப்ட்டு சேஞ்ச் ஆகணும், ஆனால் டாப் அண்ட் பாட்டம் அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொன்னோமா. அப்போது ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிட்டால் கொடுத்துருக்கிற இமேஜ் அப்படியே இருக்குது. ஸோ அதுவும் இல்லை. ஆப்ஷன் சி வந்து பொசிஷன் எதுவுமே மாறல, ஆல்சோ ஆங்கிளுமே சரியா இல்லை. இது கொஞ்சம் அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்கா, ஆனால் இது ரைட் ஆங்கிளாக கொடுத்துருக்காங்க. இதுவும் ஆன்சர் இல்லை. ஆப்ஷன் டி வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் டிஃபர் ஆனது சரியாக கொடுத்துட்டாங்க, ஆனால் இந்த ஆங்கிள் பாருங்கள் பெர்பெண்டிகுலராக இருக்குது, 90 டிகிரி ஆங்கிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது கிடையாது, கண்டிப்பாக இந்த ஸ்லாண்டிங்காக இருக்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ எப்போவுமே அந்த சின்ன சின்ன டிஃப்ரென்ஸை வச்சு பார்க்கணும். மிரர் இமேஜ்னு வரும்போது அதோட ரைட் அண்ட் லெஃப்ட் தான் டிஃபர் ஆகுமே தவிர அதோட ஆங்கிள் சைஸ் வந்து டிஃபர் ஆகவே ஆகாது. ஸோ அதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணவே முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன இருக்கு? ஃபைண்ட் த மிரர் இமேஜ் ஆஃப் த கொஸ்டின் ஃபிகர் ஃப்ரம் த ஆல்டர்னேட்டிவ்ஸ் இன் த ஆன்சர் ஃபிகர் இஃப் த மிரர் is placed vertically on the right side. ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு எக்ஸாம்பிளில் லெஃப்ட் சைடு கொடுத்துருந்தாங்களா, அப்போ இங்கே ரைட் சைடில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் அப்போவுமே சொன்ன மாதிரி ரைட்டோ லெஃப்ட்டோ ரெண்டில் எது சொல்லியிருந்தாலும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்லை. நம்ம நார்மலான மிரர் இமேஜ் கண்டுபிடிச்சாலே போதும். அப்போது இங்கே இந்த சைடு மிரர் இருக்குன்னா நமக்கு ஃபஸ்ட்டு இந்த ஸ்லாண்டிங்கில் லைன்ஸ் இருக்கா, இது வந்து நமக்கு இங்கே கொஷினில் ஆக்சுவல் இமேஜில் லெஃப்ட் சைடில் இருக்குன்னா மிரர் இமேஜில் அது ரைட் சைடில் தான் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டே அதை வச்சு பார்த்தோம்னாலே ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் பி ரெண்டுமே ரிஜெக்ட் ஆகிடுமா? ஏன்னா ரெண்டுலேயுமே இது ரைட் சைடில் இருக்குது. அந்த வி ஃபார்மெட்டில் உள்ளது ரைட் சைடில் இருக்குது. அந்த கர்வ் டிஃப்ரென்ஸ் வச்சு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த கர்வ் மட்டும் பார்த்தீங்கன்னா இது சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இந்த வி இது கரெக்டாக சைடு பொசிஷன் மாறலை. லெஃப்டில் உள்ளது ரைட்டாக மாறலை. ஆனால் சி அண்ட் டியில் அது மாறி இருக்கு. அப்போ இந்த ரெண்டில் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த ஆரோ மார்க் ஒன்று கொடுத்துருக்காங்களா மேலே கீழே இதெல்லாம் வர்ற மாதிரி. ஸோ அதை வச்சு பார்த்தோன்னா அது பார்க்கும்போது நம்மளோட ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மேலே எப்படி இருக்குது? ஆக்சுவல் இமேஜில் மேலே இந்த ஆரோ மார்க் வந்து டுவர்ட்ஸ் ரைட் சைடை பார்த்து இருக்குது.
அப்போ மிரர் இமேஜில் அது கண்டிப்பாக லெஃப்ட் சைடை பார்த்து தான் இருக்கணும். அப்போ ஆப்ஷன் சி அண்ட் டியில் எது அப்படி இருக்குது? ஆப்ஷன் சியில் பாருங்கள், இந்த ஆரோ மார்க் இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரியே கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஆன்சராக இருக்காது. ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர். கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் வச்சு தான் கொடுப்பாங்க. சில இதில் ஈஸியாக இருக்கும், சில இதில் கொஞ்சம் ரொம்ப மைன்யூட்டாக நம்ம கவனித்தா மட்டும்தான் ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் ஃபைண்ட் த கரெக்ட் மிரர் இமேஜ் ஆஃப் த கிவன் இமேஜ் ஆஃப் த ஆன் த லெஃப்ட் ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ் பிலோ. இங்கே அந்த கொஷின்லேயே டயக்ராமில் சொல்லிட்டாங்க பாருங்கள், இந்த மிரர் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு. ஸோ ரைட் சைடில் மிரர் பிளேஸ் ஆன மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ லெஃப்ட் சைடில் மிரர் இமேஜ் எப்படி இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த ட்ரையாங்கிள்ஸோட சைஸை வச்சு ஏதாவது ஆப்ஷன்ஸ் மாற்றிருக்கான்னு பார்க்கணும். பார்த்தோன்னா பெரிய ட்ரையாங்கிள் லெஃப்ட் சைட்லேயும், அந்த சின்ன ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அது வந்து ரைட் சைட்லேயும் இருக்கணும். ஆப்ஷனில் அந்த எல்லாத்துலேயுமே அது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. குட்டியாக இருக்கிற இது வந்து ரைட் சைடில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போது அதோட ஆங்கிள்ஸையும் அந்த லைன்ஸோட ஷேப்ஸ் அந்த ஸ்லாண்டாக இருக்கு இல்லையா, அந்த பொசிஷனையும் நம்ம கரெக்டாக எது கரெக்டான மிரர் இமேஜாக இருக்குங்கிறது தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ அப்படி வச்சு பார்த்தோம்னா இந்த மேலே இருக்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டால் ஆக்சுவல் இமேஜில் லெஃப்ட் சைடில் வெர்டிக்கலாகவும் ரைட் சைடில் வர லைன் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங் லைனாகவும் இருக்கா. அப்போது நமக்கு மிரர் இமேஜில் எப்படி இருக்கும்? லெஃப்ட் சைடில் ஸ்லாண்டிங்காகவும் ரைட் சைடில் ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கணும். கரெக்டாக? அப்போ அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி ரிஜெக்ட் ஆயிருமா? ஆப்ஷன் சியில் மேலே ஒரிஜினல் இமேஜில் மேலே ட்ரையாங்கிள் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ அது ஆன்சராக இருக்காது. ஓகே, ஸோ ரிமைனிங் இருக்கிற பிசிடி இதில் எதை டிஃப்ரென்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இதோட எஸ், இந்த லைன் பாருங்கள், இந்த மேலே இருக்கிற ட்ரையாங்கிளுக்கு மேலே ஒரு லைன் இருக்கா, இது இந்த மாதிரி ரைட் சைடை பார்த்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்குது ஒரிஜினலில். அப்போ நமக்கு இது கீழ் நோக்கி இப்படி இருக்கிற மாதிரி இருக்கணுமா மிரர் இமேஜில்? அது கரெக்டாக எல்லாத்துலேயும் மற்ற ஏபிடியில் எது அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா ஏல பாருங்கள், ஆக்சுவல் இமேஜில் எப்படி இருக்கோ அதே பொசிஷனில் இந்த டாப்பில் இருக்கிற லைனை கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவும் ஆன்சராக இருக்க முடியாது. அப்போ ரிமைனிங் இருக்கிற பி அண்டு டி இதில் என்ன சேஞ்சஸ் இருக்குது? பார்க்குறதுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று போல் இருக்கா. ஸோ இந்த ட்ரையாங்கிளும் சரியாக தான் இருக்குது, கீழே இருக்கிற பெரிய ட்ரையாங்கிள் சரியாக இருக்குது, ரைட் சைடில் இருக்கிற ட்ரையாங்கிளும் குட்டியாக இருக்குது. அதில் இந்த லைனுமே இது டுவர்ட்ஸ் இப்படி இருக்குன்னா நமக்கு மிரர் இமேஜில் இப்படி இருக்கணும். அதுவுமே ரெண்டுலேயுமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப மைன்யூட்டான ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் வச்சு தான் இதை ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளோட லெஃப்ட் கார்னரில் அந்த லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வேர்ட்டிக்கலாகவும் இங்கே ஸ்லாண்டிங்காகவும் இருக்குது. ஆனால் ஆப்ஷன் சியில் அப்போது இந்த இடத்துல வரும்போது இந்த இடத்துல இந்த லைன் வேர்ட்டிக்கலாக இருக்கணும், இப்படி தான் நமக்கு கிராஸாக வந்திருக்கணும். அப்படி வரல பார்த்தீங்களா? இந்த இடத்துல பாருங்கள், இந்த ரைட் கார்னர் ரைட்டு மோஸ்டில் இருக்கிற லைன் ஸ்லாண்டிங்காக வந்துருச்சு. அப்போது ஆப்ஷன் பி தான் தப்பு, ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அது எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சரியாக தான் இருக்கும். ஸோ மோர் ஓவர் மற்ற ரெண்டையும் ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிட முடிஞ்சு. ஆனால் பி அண்ட் டியில் பாருங்கள், நீங்கள் டக்குன்னு ஆன்சரை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று போல் இருக்கிற மாதிரியே இருக்குது. ரொம்ப மைன்யூட்டாக தான் இந்த ஸ்லாண்டிங் இருக்குது. அதை கவனித்து தான் உங்களோட ஆப்ஷன்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் இப்போ ஏ தப்புன்னு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டு பி வந்து கரெக்டாக இருக்குது, எல்லாமே சரியாக இருக்குது, இந்த லைன்ஸோட ஸ்லாண்டிங் எல்லாம் பண்ணிட்டு பார்த்துட்டு கரெக்டுன்னு சொல்லிட்டு அடுத்த ரெண்டை செக் பண்ணாமல் போயிடக்கூடாது. ஸோ பி அண்ட் டியில் ரொம்ப மைன்யூட்டாக தான் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது.
ஓகே, இதில் சூஸ் த கரெக்ட் மிரர் இமேஜ் ஆஃப் த கிவன் ஃபிகர். கொடுத்துருக்கிற ஃபிகரில் டைம் என்ன இருக்குது? 7:10க்கு கொஞ்சம் கீழே, இல்லை 7:11 ஆர் 7:12ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதோட மிரர் இமேஜ். இந்த மாதிரி இமேஜஸ், கொஷினும் இமேஜாக, கிளாக்கோட இமேஜ் கொடுத்து ஆன்சரும் இமேஜாக கொடுத்துட்டு அப்படியே நம்ம பக்கத்தில் வச்சு பார்த்தே நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் இல்லையா? அப்படி பார்த்தோன்னா இங்கே இந்த அவர் ஹேண்ட் வந்து கீழே லெஃப்ட் சைடில் இருக்கு, அப்போ அதுவே கீழே ரைட் சைடில் இருக்கணும். ஆனால் ஏ அண்ட் பியில் அதுவே வரல. அவர் ஹேண்ட் மினிட் ஹேண்டே பொசிஷன் மாறி இருக்கு, ஏன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் தான் மாறும், டாப் அண்ட் பாட்டம் மாறாது. அதை வச்சு பார்த்தோன்னா ஏ அண்ட் பியை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கிற சி அண்டு டி. ஸோ இந்த ஆங்கிள் வச்சு பார்த்தாலும் சரி, இல்லை அவர் ஹேண்டு எங்கே இருக்குங்கிறத வச்சு நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணாலும் ஆப்ஷன் டியே சூஸ் பண்ணிடலாம். ஒருவேளை இது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குன்னா நம்ம அப்போமே பார்த்தோம் இல்லையா ஒரு ட்ரிக்கு, அந்த ட்ரிக்கை வச்சும் நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். ஸோ ட்ரிக்கில் என்ன பார்த்தோம்? 1 to 1059னா 1160ஆல் மல்டிப்ளை சப்ராக்ட் பண்ணணும்னு சொன்னோமா? அப்போ 1160லேருந்து நான் இதை 712ன்னு எடுத்துக்கிறேன். 712னா 11 or 12 தான் இருக்கும், நான் 12ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இது என்ன ஆகிடும்? 48, 11ல் 7 பண்ணால் 448 ஆர் 450 கிட்ட 450 ஆக போகுதுங்கிற மாதிரி டைம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தாலும் உங்களோட ஆப்ஷன் டியை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். எப்போவுமே மிரர் கிளாக்கோட மிரர் இமேஜ் வந்து இமேஜை வச்சு தான் கொடுப்பாங்கன்னு இல்லை. ஜஸ்ட் எப்படி கொடுக்கலான்னா, கால்குலேட் த கரெக்ட் மிரர் இமேஜ் ஆஃப் த கிளாக் ஷோயிங் த டைம் 2:23 இப்படி கொடுத்தாலும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த மாதிரி கொடுக்குற டைமில் நீங்கள் கிளாக் வரைஞ்சி அதோட பொசிஷன் பார்த்து அதுக்கப்புறம் அதோட மிரர் இமேஜ் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ அந்த டைமை நம்ம மிச்சப்படுத்தணும்னா இந்த மாதிரி ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். Okay, next example. If a mirror is placed along the line AB, find the mirror image of the given figure. இங்கே மிரர் எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இமேஜுக்கு டாப்பில் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நேரம் ரைட்டு லெஃப்ட்டு பாட்டம் கூட ஒன்று பார்த்தோம், இது டாப்பில் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாட்டமோ டாப்போ டாப் அண்ட் பாட்டம் இன்டர்சேஞ்ச் ஆகணுமே தவிர அதில் பெருசாக எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஓகே, அப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஜி மாதிரி இருக்குது, இங்கே வி அண்டு பி ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ டாப் அண்ட் பாட்டம் ரிவர்ஸ் ஆகுதுன்னா இதோட ஆர்டர் மாறாது, இதோட மேலே கீழே தான் மாறி இருக்கும். ஸோ ஜிவிபிங்கிற ஆர்டர் மாறாது, அது அப்படியே மேலே கீழே மாறி வந்துருமா? அப்போது அந்த ஆப்ஷன் ஏ பார்த்தா அப்படியே இருக்குது, டாப் அண்ட் பாட்டம் மாறாமல், ஜி டாப் அண்ட் பாட்டம் மாறல, அதனால் ஆன்சர் ஏ இருக்க வாய்ப்பே இல்லை. டி எடுத்துக்கிட்டோன்னா அப்படியே ஆர்டரே மாறி வருது, ரைட் டு லெஃப்ட் ஆர்டர் மாறி வருதா? நார்மலாக இந்த வேர்ட்டிகலாக மிரர் வச்சுருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆர்டரும் மாறி இருக்கு. ஸோ இந்த ஆர்டர் மாறாது. ஸோ ரிமைனிங் இருக்கிற பி அண்டு சி மட்டும் எடுத்தோம் அப்படின்னா இந்த கர்வ் இது சரியாக தான் இங்கே மிரர் இமேஜ் ஆகிருக்கு. விலையுமே சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள், வி இன்வெர்டட் ஆகி இப்படி வந்திருக்கணும், ஆனால் இந்த இடத்துல இந்த லைன் இல்லை. ஆக்சுவல் இமேஜில் இந்த லைன் இல்லை. ஸோ அப்போவே இந்த ஆப்ஷன் வர வாய்ப்பு இல்லை. ரிமைனிங் இருக்கிற சீல எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சரியாக இல்லை. இந்த பி பார்த்தீங்கன்னாலும் மிரர் இமேஜ் நார்மல் வெர்டிகல் மிரர் இமேஜ் மாதிரி இப்படி இருக்கிற பொசிஷன் இப்படி மாறின மாதிரி இருக்குது, அப்படியும் இங்கே மாறாது. ஸோ ஆப்ஷன் பியில் தான் எல்லாமே சரியாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர். இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சூஸ் த ஆல்டர்னேட்டிவ் மிரர் இமேஜ் ஆஃப் த கிவன் காலம். மலையாளம்ங்கிற வேர்டோட மிரர் இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா மிரர் இமேஜோட எந்தெந்த ஆல்ஃபபெட்ஸ் சிமெட்ரியாக இருக்குமோ அதுவே மோஸ்ட் இருக்குது பாருங்கள். எம் ஏ நிறைய இருக்குது, ஒய்யும் மிரர் இமேஜில் டிஃப்ரென்ஸ் இருக்காது கேபிட்டல் லெட்டரில்.
அப்போ ரிமைனிங் 2 இந்த எல்லை வச்சு தான் நம்ம மிரர் இமேஜை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தா அப்படியே இருக்குது, எந்த சேஞ்சஸும் இல்லாமல் ஆக்சுவல் வேர்டை அப்படியே கொடுத்துட்டாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இல்லை, ஆப்ஷன் 1 இல்லை, ஆப்ஷன் 2, 3 பார்த்தோன்னா எம் பாருங்கள், டாப் அண்ட் பாட்டம் எல்லாமே டோட்டலாக எல்லாமே டாப் அண்ட் பாட்டம் இன்வெர்ட் ஆகி இருக்குது. அப்படியும் நமக்கு வராது. ஏன்னா இங்கே எந்த மிரரோட பொசிஷனும் சொல்லலை. மிரர் பொசிஷன் சொல்லலைன்னா எப்போவுமே லெஃப்ட் ஆர் ரைட்டில் மிரர் இருக்கிறதா தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். பொசிஷன் பாட்டம் டாப்னு கொடுக்காத வரைக்கும் நம்ம லெஃப்ட் ஆர் ரைட்டில் இருக்கிற மாதிரி தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் 3யும் வராது. ஆப்ஷன் 4 எடுத்துட்டா எம் எல்லாம் ஒரு சேஞ்சும் இருக்காது, எல் தானா? அப்போ எல்லோட மிரர் இமேஜ் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஆனால் இங்கே டாப் அண்ட் பாட்டம் சேஞ்ச் இன்வெர்ட் ஆன மாதிரி இருக்கா 4th ஆப்ஷனில். ஸோ அதுவும் ஆன்சர் இல்லை. செகண்ட் ஆப்ஷனில் தான் எல்லு சரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 தான் இதோட ஆன்சர். 10th last example. If a mirror is placed on the right side of the figure, find the mirror image of the figure. Okay, இதில் ரைட் சைடில் மிரர் இருந்ததுன்னா இந்த இமேஜோட மிரர் இமேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரைட் சைடில் இருக்குன்னா நமக்கு டாப் அண்ட் பாட்டம் மாறாது இல்லையா? அப்போ மேலே ஒரு டாட் இருக்கிற கியூப், இது கியூபோட இது கொடுத்துருக்காங்களா, ஒரு டாட் இருக்கிற கியூப் தான் மேலே இருக்குன்னா அது மாறாது, ரைட் அண்ட் லெஃப்ட் தான் மாறும். ஆனால் ஆப்ஷன் ஏல அது பொசிஷனே மாற்றி கொடுத்ததுனால இது ஆன்சர் இல்லை. அடுத்து வேறு ட்ரையாங்கிள் சில இதில் இன்வெர்ட் ஆகியிருக்கா, ஆனால் நமக்கு அதுக்கும் வாய்ப்பு இல்லை இல்லையா? ரைட் அண்ட் இப்படி இருக்கிற ட்ரையாங்கிளோட மிரர் இமேஜ் அகைன் இப்படியே தான் இருக்கும், டாப் அண்ட் பாட்டம் மாறாது, தலைகீழ மாறாது. அப்போது ஆப்ஷன் பியும் கிடையாது, டியும் கிடையாது. ட்ரையாங்கிளை வச்சு பார்த்தோன்னா இந்த 2 டாட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 டாட்ஸ் இருக்கிறது இந்த கியூப்ல நமக்கு ரைட் சைட் தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. அப்போது மிரரில் பார்க்கும்போது எப்படி இருக்கணும், அது லெஃப்ட் சைட் தெரிகிற மாதிரி இருக்கணும். அதுவும் ஆப்ஷன் சியில் சரியாக இருக்குது. ஸோ இந்த கியூப் 3D கியூப் மாதிரி கொடுத்துருக்குற இந்த இமேஜோட மிரர் இமேஜ் ஆப்ஷன் சி தான். ஸோ இதுதான் மிரர் இமேஜஸ். இப்படி தான் இருக்கும் மிரர் இமேஜோட கொஷின்ஸ். இதுவே இன்னும் கொஞ்சம் இது வந்து பேசிக்கான மிரர் இமேஜ் கொஷின்ஸ். இன்னும் ஒர்க் ஷீட்ஸு, இன்னும் பின்னாடி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் மார்க் டெஸ்ட்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாகவே புரிஞ்சிடும் மிரர் இமேஜோட கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு. எந்த பொசிஷனும் மிரரோடது பொசிஷன் கொடுக்கலன்னா அது லெஃப்டோ ரைட்லேயோ இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணி ஆன்சர் பண்ணும். ஆர் கொஷினில் பொசிஷன் சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி யோசிக்கணும். இல்லைன்னா அந்த இமேஜ்லேயே அதோட பொசிஷனை வரைஞ்சி வச்சுருப்பாங்க, அதை யோசிக்கணும். ப்ளஸ் கிளாக்குக்கு அந்த 2 ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணால் நம்மளோட ஆன்சர் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். மிரர் இமேஜ் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.